ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு, அதாவது பழமும் இல்லாமல் காயம் இல்லாமல் ஒரு 2 கட்டா நிலமையில் இருக்கும் ஒரு பழம். அதில் வந்து எப்படி சிப்ஸு போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாகவே வந்து நேந்திரம் பழத்தில் தான் வந்து வாழைக்காய் சிப்ஸு போடுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி சாதா பழத்துலேயும் வந்து போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சம்டைம்ஸ் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வாழைக்காயோ ஒரு பழமாக இருக்கிற மாதிரி நிறைய வந்து கிடச்சிரும். என்ன இது வச்சா வந்து பழுத்து அழுகி வேஸ்ட்டாகவும் போகும் சில டைம்ஸில். அந்த மாதிரி டைமில் வந்து சிப்ஸாக போட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும்னா 2-3 நாள் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் காய் வாட்டாக தாங்க இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்குது, இன்னும் பழுக்கலை. இது நாளைக்கு சாயந்தரம் தான் பழுக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை செய்யுங்க. ரொம்ப பழுத்துருச்சுன்னா செய்யாதீங்க, கொல கொலன்னு ஆகிடும். இப்போ இதை வந்து நல்லா உரித்து சதையை எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை அப்படியே வந்து உரிச்சிக்கலாம். பாருங்கள், காயாக தான் இருக்குது. கொஞ்சம் காயம் இல்லாமல் பழமும் இல்லாமல் 2 நிலைமையில் இருக்கோங்க. எப்போயாச்சும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் நடத்தினா கூட வீட்டில் வந்து வாழை மரம் வந்து வைப்போம். அப்போ வந்து கொஞ்சம் காய் வாட்டாவில் வந்து அந்த வாழை கொலை கூட நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி சிப்ஸும் வந்து ட்ரை பண்ணலாம். நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி பஜ்ஜி கட்டை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக சிரிவிக்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் மெலிசாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு சிப்ஸு வந்து மொறுமொருவலாக கிடைக்கும். நீங்கள் தேங்காய் துருவல் இருந்தால் கூட அதில் கூட இந்த மாதிரி மாடல் உரங்க, அதில் கூட நீங்கள் வந்து சிப்ஸு மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த அளவில் பண்ணிக்கோங்க. இப்படி மெலிசாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா சிப்ஸு மொறுமொறுன்னு இருக்கும். கிணமா இருந்துச்சுன்னா சாஃப்டாக ஆகிடும் சிப்ஸு. உங்களுக்கு கொஞ்சம் அந்த துவர்ப்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து தடுக்கும். தேங்காய் எண்ணெய் லைட்டாக நம்ம தடவி விட்டோம்னா தேங்காய் எண்ணெய் லைட்டாக தடவிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சீவுறதுக்கு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வந்து நான் வந்து சீவிட்டேங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலை எண்ணெயில் கூட பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சுங்க. இப்போது அப்படியே வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக அப்படி போட்டுக்குங்க. கொஞ்சம் லேசாக நுரம் அடங்கினோன்னா பொரிஞ்சு எலும்பி அதுவே மேலே வருங்க. லேசாக அது பரட்டி விட்டுருங்க. இன்னும் காயாக இருந்தால் கூட நல்லாயிருக்குங்க. இது வந்து சாயந்தரமே வந்து ஒரு 6-7 மணிக்குள்ளே கொஞ்சம் பழுத்துரும் போல். கொஞ்சம் நாளைக்கு நல்லா பழுத்துரும். இன்னும் காயாக இருந்தால் கூட இன்னும் சூப்பராக வருங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சளும் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இப்போ இந்த நுரை அடங்கின பிறகு ஊற்றலாம். இதிலே வந்து ஒரு 5 பல் பூண்டு இதிலே போட்டுடலாம். அது பொரிஞ்சு வரட்டும் நல்லா ப்ரௌனாக. கொஞ்சம் நுரை அடங்கணுங்க இன்னும். இப்போ சிப்ஸில் வந்து நுரை அடங்கிடுச்சு. பூண்டு தான் வந்து கொதிச்சிட்ருக்கு, அது இருக்கட்டும்.
இப்போ வந்து இதில் மஞ்சத்தூள் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே லைட்டாக ஊற்றி விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயில் வந்து தண்ணி ஊற்றுறாங்களே வெடிக்குமே நினைக்காதீங்க, ஒன்றும் ஆகாது. நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக கரைக்காதீங்க, கொஞ்சமாக கரைச்சிக்கோங்க. நம்மளுக்கு இந்த உப்பு மஞ்சளும் இதில் வந்து கலக்கும். அவ்வளோதான், நுர அடங்கணுன்னு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, பொரிஞ்சிருச்சுங்க. இந்த பூண்டை மட்டும் விட்டுட்டு நீங்கள் இந்த சிப்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து நல்லா ப்ரௌனாக பொரியட்டும், அதுக்காக தான் நான் இதோடு சேர்த்து போட்டேன், தனியாக பொரியாமல். பூண்டு நல்லா வந்து ப்ரௌனாக பொரிஞ்சிச்சுங்க. இது வந்து பவுட்ரு பண்ணுறதுக்கு, அதனால தான் நான் இதே எண்ணெயில் போட்டேன். இந்த எண்ணெயிலையும் இந்த ஃப்ளேவர் இறங்கும்ன்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே இன்னொரு சிப்டம் போட்டுருவோம். நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். இது பொரியறதுக்குள்ளே இந்த 5 பல் பூண்டு, பொரிச்ச பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கார மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். ஜாரில் போட்டாச்சுங்க. இதுலேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டுங்க, இதே வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். நல்லா பவுட்ரு பண்ணியாச்சுங்க. இது இருக்கட்டும். ஒரு அகல பாத்திரத்தில் இதை அப்படியே பொரிச்சது எல்லாத்தையும் போட்டுப்போம். போட்டுட்டு ஜாரில் அரைச்சதை நல்லா அப்படி தூவி விட்டுடலாம். இந்த பூண்டு, மிளகு, பெருங்காயம், மிளகாத்தூள்லாம் சேர்த்து டேஸ்ட், ஏற்கனவே உப்பு சேர்த்தது பொரிச்சதுனால ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். சாதத்துக்கு வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. சாம்பார், ரசம், பருப்பு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வாழைப்பழ சிப்ஸு ரெடிங்க. வாழைக்காய் சிப்ஸு ரெடி. நல்லா பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. பாருங்க எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். வாசனை நல்லா இருக்குது. பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம். அந்த லைட்டாக பழுக்கிற ஸ்டேஜில் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அது இந்த காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கலந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வாழைப்பழம் மாதிரி ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷு வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் பழுக்க வச்சு அது கொசு மூச்சு கீழே தூக்கி போட்டுட்ருப்பீங்க. அந்த மாதிரி காய் வீணாக போயிடும், சாப்பிட ஆள் இல்லைன்ற ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா இது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும், 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெடாதுங்க. அவ்வளோ நாள்லாம் யாரை வச்சு சாப்பிட மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.